இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பலத்தினால் இடை கட்டுவேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு எந்த பலனுமே இல்லை, எனக்கு பலனே இல்லை, எனக்கு ஒரு புது பலன் கிடைக்காதா, நான் ரொம்ப சோர்ந்து போகிறேன். சரீர அளவிலே ஒருவேளை நீங்கள் பலன் இல்லாமல் இருக்கலாம், மன அளவிலே உங்களுடைய பலன் இல்லாமல் போகலாம். இவர்கள் பேசுகிற பேச்சை கேட்பதற்கு எனக்கு பலன் இல்லை, இந்த கடனை தாங்குவதற்கு எனக்கு பலன் இல்லை, இந்த அவமானத்தை தாங்குவதற்கு பலன் இல்லை. கொஞ்ச நாட்களாக திரும்ப திரும்ப உங்களுடைய இருதயம் எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் இல்லை, இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு பலன் இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், அவர் உங்களையும் என்னையும் பலத்தால் இடை கட்டப் போகிறார். நீங்கள் பலன் அடைய போகிறீர்கள். கர்த்தர் ஒரு புது பலனை கர்த்தர் தரப்போகிறார். நான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைக்கும் ஆண்டவர் ஒரு புது பலனை தரப்போகிறார். உங்களை சோர்வாய் பார்த்தவர்கள், உங்களை ரொம்ப பலவீனமாய் பார்த்தவர்கள், உங்களாலே செய்ய முடியாது என்று நினைத்தவர்கள் அநேகம் பேர் உங்களிடத்திலே வந்து, நீங்கள் இப்பொழுது பழையதை விட நீங்கள் பலமா இருக்கிறீங்க, உங்க மனசு பலமா இருக்குது, எப்படி நீங்க திடீர்னு பலப்பட்டீங்க? அப்ப நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஆண்டவர் உங்களை பலத்தால் இடை கட்டுவதை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வசனத்தினுடைய மேல் விலாசம் என்னுடைய இருதயத்தை அதிகமாய் தொட்டது. நீங்கள் அதிலே வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதை எல்லா சத்துருக்களுக்கும் முன்பாகவும் தன்னுடைய சத்ருவாகிய சவுலுடைய கைக்கு முன்பாகவும் கர்த்தர் அவனை தப்புவித்த போது அவன் எழுதுகிற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த இடத்துல சங்கீதக்காரனுக்கு ஒரு பலன் தேவை. அவனை சுற்றி நிறைய சத்துருக்கள், அவனை சுற்றி நிறைய பிரச்சனை, அந்த பிரச்சனையிலே அவனுக்கு பலனே இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல 2 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒன்று, சுற்றி இருக்கிற அத்தனை பிரச்சனையின் நடுவிலையும் கர்த்தர் அவனை பலத்தால் இடை கட்டினார். ஒரு மிஞ்சிய பிரச்சனை, சவுலுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனையும் எதிர்கொள்கிறதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய பலனை தாவீதுக்கு கர்த்தர் தந்தார். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் சந்திக்க போகிற எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்கிறதற்கு கர்த்தர் பலன் தருவார், தாண்டுகிறதற்கு கர்த்தர் பலன் தருவார், இந்த அவமானத்தை சகிக்கிறதற்கு பலன் தருவார். இந்த 40 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒன்று உணரப் போகிறீர்கள், உங்களுக்கு ஒரு புது பலன் கிடைத்ததை நீங்கள் உணரப் போகிறீர்கள். எப்படி கிடைத்தது? நான் நம்புகிறேன், இது பணத்தினாலே அல்ல, சாப்பாட்டினாலே அல்ல, கர்த்தரே உங்களுக்கு புது பலனை